ஹலோ மீட் மிஸ் மித்துனது நான் தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஞ்சம்ங்கிறேன் ரேண்டம் ரீல்ஸ் கிரிஞ்சு ட்ரால் அப்படின்னு சொல்கிறது எல்லா வார்த்தையும் ஒன்று சேர்த்து ரேஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பேசிட்டேன். ஸ்டார்டிங்கே அமர்க்கலமாக இருக்குது. சரி வாங்க வீடியோ பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ யாருது, எந்த ரீல், என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகலாம் வாங்க. ரெண்டு கொலைக்காரனும் ஒரு மார்க்கமாக இருக்காங்க. ரெண்டு பேர் வயசுக்கு சம்மந்தமே இல்லை. ஒருத்தர் ரொம்ப சின்ன பையன் காலேஜ் படிச்சுட்டு போனான் இருக்கு. அந்த கொலைக்காரனை டீக் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 40 வயசில் இயங்கி கொண்டிருக்கும் ஒரு கன்னி ஆண் என்பது தெரியுது. ஆனால் எதுக்கு திவ்யாக்காவை கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அதையும் தாண்டி கடத்திட்டு போகும்போது கூட ஒரு கிளுகிழுப்பாக இருக்கணுங்கிறக்காக பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்க வாத்தியாக்கா. அக்கா இந்த நான் சொல்கிறத நம்புக்கா, இந்த யங்ஸ்டர்ஸை கூட நம்பிடலாம். இந்த பஸ்ஸில் இந்த அங்கிள்ஸ்லாம் வந்து பக்கத்தில் நின்று இது கேர் பண்ணுற மாதிரி வருவானுங்க. அவனுங்களை மட்டும் 40 வயசுக்கு மேலே இருக்க அங்கிள்ஸை நம்பவே கூடாது. இங்கேயும் ஒருத்தர் அதை தான் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொமான்டிக்காக பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு. அக்கா பாட்டு பாடுது. இங்கிட்ட இருக்க இந்த குட்டி பையன் வந்து ஏதோ இப்படி ஷோல்டர் கீல்டர் ஆட்டு மூமெண்ட்ஸ்லாம் போடுறாரு. சரி ரெண்டு பேரும் ஏதோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்மளும் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்காவை பண்ணுறாரு. அது அக்காவை வச்சு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குது இங்கே, என்னடா இது? இனிமேல் யாராச்சும் உங்களை கிட்னாப்லாம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அந்த சூதுகவம் படத்தில் வர மாதிரி தான், சும்மா உருனே காருக்குள்ள உட்காருங்க போல இந்த மாதிரி அக்கா மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாமில்ல. ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு என்டர்டெய்னர்னால மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஒருத்தவங்க சிரிக்க வைக்கிறது, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான் ஆக்சுவலாக. அது அக்கா பண்ணுறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராச்சும் கிட்னாப் பண்ணாங்கன்னா காருக்குள்ள உட்காந்து நீங்கள் பாட்டு பாடணும். கொலகாரா என்ன ஆச்சு, எங்கே போகிறோம், டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு சொல்லி முடிச்சு விடுங்க. என்னது இது? ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கான், கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல, வாயில இருந்து சத்தம் மட்டும்தான் வருது. வாயில இருந்து சத்தம் மட்டும் தான் வருது கமெண்ட் போட்டிருக்கேன். அந்த கமெண்ட்டை படிக்கிறதுக்கு எனக்கு 432 நாள் ஆச்சு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல தமிழ் படிக்காதாலும் கோனார் கைடு வாங்கி ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் எங்க இருக்குன்னு படிச்சு என்னக்கா இது முன்னாடி வரையே ஏன் பேலன்ஸ் இல்லையா? சரி பின்னாடி ஏதாச்சும் ஏனி வச்சு முதுகுல கட்டி முட்டு கொடுத்து நிற்க வேண்டியது தானே. ஏதாச்சும் புரியுதா? இப்போ நான் பண்ணது பேசுனது ஏதாச்சும் யாருக்காச்சும் புரிஞ்சுதா? மார்ஸில் தான் ரிசர்ச் பண்ணும், ஏலியன்ஸ் யாராச்சும் இருக்காங்களா, இந்த பாஷையை பேசுகிறாங்களா அப்படின்ட்டு. தமிழ்ல பேசுறேன்க்கா. எடுத்து வியூஸ் ட்ரோல் போடுறான். அதனால நான் அழுகுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் தான். அக்கா கண்டென்ட் தான். இதுங்க என்னாச்சு உன் கைக்கு ஏன் இப்படி இழுத்துட்டு இருக்குது? ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர் இருக்காரு, மருத்துவர்களே நம் துறை பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தான் மேடம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டரை பார்க்குறியா? சரியா? என்ன கருமண்டா இது? என்ன வாய்ஸ் இது? முதல்ல இப்படி தான் அழுது போட்டியா? இது 30 மில்லியன் வியூஸ் கிடையாது. உலகத்தில் உள்ள யார் பார்த்தாலுமே ஒரு செகண்ட் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ மாதிரி தான் அது இருக்கும். அப்போ அந்த மாதிரி வியூஸ் போக தான் செய்யும். எல்லாம் பார்ப்பாங்க, என்னது இது, என்ன சவுண்டு மட்டும் வித்தியாசமாக வருது, இது என்ன செயல்னே புரியாமல் பார்ப்பானுங்க. சிரிக்கிறாங்களா அழுகுறாங்களா, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் கேமரா பார்த்து ஊங்குது. ஏதோ அப்போகலிப்டஸ் படத்தில் வர மாதிரி ஏதோ பண்ண போகுதா? எங்க தப்பு கக்கா இங்க ஏலியன் பாஷையிலேயே இது லோக்கல் சென்னை, நார்த்து சென்னை பாஷைங்கிற மாதிரி இது ஏலியன்ஸ் உலகத்தில் அது ஒரு நார்த்து சென்னை. இங்கே அப்படின்ட்டு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி அந்த ஏலியன் பாஷையிலேயே லோக்கல் பாஷை முதக்கும் நான் நல்லா பேச முடியும். இவன் யாருறான் இவன்? காலங்காலத்தில் எல்லாம் சாமியை பார்த்து சாமி கும்பிடுவாங்க, இவன் வந்து நம்ம கேமரா பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னாச்சு காலங்காலத்தில் எந்திரிச்சு ஏதாச்சும் பார்க்க கொடுக்கலையா? அதுக்கு பதிலாக கண்டதையும் எடுத்து வாய்க்குள்ளே போட்டு ஷாக்கு கீக்கு அடிச்சிருச்சா? ஏதாச்சும் ஒயருக்கு இது மென்று தொலைச்சிட்டானா? ப்ளக்கில் இருந்த ஒயர் பிடுங்கிக்குது. இல்லை அவ்வளோ பவ்யமாக இருக்காரா சார்? நீங்களா 6 மணிக்கு மேலே அவன் கதை என்னன்னு தெரியாமல் ரீல்ஸ் பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஓ இது அம்பி என்னாச்சு எல்லாத்துக்குமே? அது திவ்யாக்காரனா கையை இப்படி வச்சு இப்படிங்குது, இவர் என்ன கழுத்தை இப்படி வச்சு இப்படிங்கிறாரு. என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்கு? என்னதான் ஆச்சு? ஐயோ சாரி பிரதர், தெரியாமல் ட்ரோல் பண்ணிட்ட பிரதர், மன்னிச்சிடுங்க பிரதர்.
ஐயோ இல்லை இப்படி என்ன 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 பண்ண வரீங்க பிரதர்? அதான் மன்னிப்பு கேட்டனே. உங்கள் நெத்தியில் இருக்கிற அந்த விபூதியை பார்த்தாலே ஏதோ மேம்பால மாட்டு இருக்குது. அம்மா பெருசு வச்சுக்கிட்டு இப்படிலாம் மிரட்டினீங்கன்னா பயந்துருவோம்ல. Girls, who's that? Hey, who's this? Girls, who's that? எவ்வளோ அழகாக இருக்கானே, யார் இந்த லூசு இது, யார் இந்த லூசு கியூட்டி அப்படின்ட்டு கேர்ள்ஸ்லாம் பேசிக்கிறாங்கம்மா. என்னது அது, இந்த மாஃபியா பாஸ் சன் நோபடி இஸ் அலோட். இது என்னது, அதுக்கு மேலே ஏதோ சிம்பிள் வருது. என்ன சிம்பிள் இது? வால்யூம் சிம்பிள் எதுக்கிட்ட இங்கே வருது? என்னடா நடக்குது என் கம்ப்யூட்டரில்? ஐயோ எல்லாமே பழசாகுதே மித்தோன். ஐயோ டேய் உருப்படியாக என்னைக்கா நானே ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வீடியோ எடுக்க மூடை செட் பண்ணி க்ரியேட் பண்ணி கேமரா முன்னாடி உட்காந்தா என்னத்தையாவது ஏதாவது ஒரு நொட்டை வந்துடுது. என்ன தான் பண்ணுறது, ஒரு மனுஷன் டென்ஷன் ஆகுது. இப்போ இது என்னது போகவும் மாட்டேங்குது. ஷோ இது போகாது போல். சரி அப்படியே அதை வச்சுக்கிட்டே வீடியோ ரியாக்ட் பண்ணி முடிச்சு விட்ற வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஏதோ மாஃபியா சொன்னாமா. Just watch me. ஜஸ்ட் வாட்ச் மீயா? ஹூஸ் தட்னு கேர்ள்ஸ் கேட்குறாங்க. ஜஸ்ட் வாட்ச் மீன்னு ஒரு வாய்ஸ் வருது. அது கேர்ள்ஸ் வாய்ஸா பாய்ஸ் வாய்ஸா? ஓ மை காட், ஐ எம் ஸோ சாரி. வாட் டூ ஐ டூ? என்னடா இது 9ன்னு ஒரு நம்பர் வருது. என்னடா இது சிஸ்டமு? என்ன நடக்குது என் கம்ப்யூட்டரில்? ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா சில விஷயங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா என்னதாண்டா ஒரு மனசும் பண்ணுவான். ஏன்டா என்னை போட்டு படுத்துற கடவுளே. ஓ மை காட், ஐ எம் ஸோ சாரி. வாட் டு ஐ டூவா? ஓ யாரோ பொண்ணு இடிச்சிருச்சு போல. இவர் தூரம் மேலே இவர் பெரிய மன்மத குஞ்சு. இவர் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்க நண்பா. வச்சு கிரிஞ்சு கான்செப்ட் பண்ணி வைக்காத, வச்சு செஞ்சு. Oh my god, I'm so sorry. What do I do? Oh my god. என்னது இது வாய்ஸு? யார் வாய்ஸ்? என்ன எல்லாமே ஏலியன்ஸ் ரிலேட்டடாக ரீல்ஸாகவே இருக்குது. ஒருத்தனடாங்கிறான், ஒருத்தி என்னன்னா இப்போ அவங்க ஆஞ்சி பூஞ்சி ஆஞ்சி பிச்சாங்க ஏச்சும் மூஞ்சி வச்சா மாஞ்சி ஏஞ்சி மூஞ்சி மேஞ்சும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா என்னடானா அப்படி ஒரு ஏலியன் பாஷை பேசுது. இவன் என்னடா ஹே என்னடா இது? தைஜோபுவா? இங்கே பாரு நண்பா, இந்த கெட்ட வார்த்தை பேசலாம் வச்சுக்காத. தமிழாக இருந்தாலும் சரி, கொரியனாக இருந்தாலும் சரி, எமோஷன் ஒன்று தான். தைபோஜு ஐ எம் ஃபைன் இப்படி தான் பேசுவீங்க ஒரு பொண்ணுக்கிட்ட. ஓகே நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சிஸ்டர் பை ஓகே. அவ்வளோ அம்மு தான் மேட்ரு. நார்மலாகவே ரியாக்ட் பண்ண மாட்டேங்களாடா யாருமே. தயிர் வடை ஐ ஃபைன் அப்படி தான் போவியா? என்னது தை போஜனா தயிர் வடையா என்னமோ சொன்னார். Please wait. What? Can I be your Pokia? போக்கியா? என்னது இது போக்கி? பூக்கி POOKI. என்னமோடா இந்த 2K ஜென்ரேஷன் புதுசாக வார்த்தையை கண்டுபிடிச்சி என்னமோ சொல்கிறானுங்க. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புரியலன்னா பூமர்னு திட்டுறானுங்க. அதெல்லாம் கூட கவலை இல்லை. பூக்கினா என்னதுடா? பூக்கி புறம்போக்கு அப்படின்னு கேன் ஐ பியர் புறம்போக்கு அப்படின்னா கூட அந்த ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதில் ஒரு அர்த்தமும் ஃபார்ம் ஆகுது. கேன் ஐ பியர் பூக்கி? பூக்கினா என்னது ஆக்சுவலாக? 1 minute கைஸ், 1 minute. நான் உங்களுக்கும் தெரில அப்படின்னா இப்போ கையோடு கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன் நான். பூக்கி மீனிங் டேர்ம் ஆஃப் என்டியர்மெண்ட் தட் டிஸ்கிரைப் சம்திங் ஓ க்யூட்டு. சாரே பயங்கரம் க்யூட்டு. சாருக்கு ஒரு க்யூட்டான கேர்ள் ஃப்ரெண்ட், அதுவும் வந்து இப்படி மேலே இடிச்சோன்னே பார்த்தோன்னே லவ் தான். அதுவும் காலேஜ் வர வேறு கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை, கையில் பேகு, ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியனை போட்டுக்கிட்டு யார் சாமி நீ எல்லாம்? என்னடா இது? என்னடா எனக்கு புரியல. நார்மலாக நான் கேட்குறேன், என்ன நடக்குது? என்ன கான்செப்ட் இது? ஒரு மாதம் கோமாவில் இருந்தால் கண்டதையும் கான்செப்ட்னு கிரியேட் பண்ணி போட்டுறத. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கீழே இது எதுக்கு இந்த வால்யூம் பட்டன் வருதுன்னு தெரில. எரிச்சலாக இருக்குது எனக்கு. ஏதாச்சும் லேப்டாப்பை மாற்றலான்னா அது அதுக்கு மேலே பெரும்பாடாக இருக்க மாட்டேங்குது. என்னடா பெரிய இவர் க்யூட்டு தான். அவர் க்யூட்டாண்டி மூஞ்சப்பாரு நல்லா. வேண்டாம், நம்ம எதுக்கு கோவமாக பேசும்போதெல்லாம் தனியாக ப்ரைவேட்டாக பேசிப்போம். பாப்பியா? ஷோ இவன் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம நாசாக்கு ஒரு அப்ளிகேஷனை போடணும் மாட்டிருக்கு. பாப்பி மீனிங் டேடி. த வேர்ட் பாப்பி டேடி யூ மீன் டேடியை டேடின்னு கூப்பிடுங்களேன்டா. இவர் எப்படி அவங்க டேடின்னு கூப்பிட முடியும்? அப்படி பழைய மித்துனை கிளறாங்களே உள்ளுக்குள்ளேருந்து. நோ
ஐம் நாட் லைக் அதர் கேர்ள்ஸ் டேடி. டேடியா, நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாட்டி பரவாயில்ல, 8 அடி தள்ளியே நில்லு அப்படின்னு தள்ளி வச்சிருக்கலாம். 8 feet apart அப்படின்னு ஒரு படமே எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். Are you sure? ஹரி கியூர். ஏய் ஷோர்னா SURUடா, REடா, SURUவா. நான் அதுக்கு மேலே இங்கிலீஷ் படிச்சு போனாட்டுருக்குதான். ஷோர்னா SURE ப்ரோ. CURன்னு போட்டு டைப் பண்ணி வச்சுருக்கேன் நீ. இதில் பூக்கி பெரிய ஹேண்ட்ஸம் நினச்சி கான்செப்ட் வேறு. எப்படிரா யாராச்சும் வாயை திறந்து நீ அழகாக இருக்கேன்னு சொன்னால் கூட அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போகிறது தான் நான் இயல்பு. எப்படா அட்மிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணுறதை விடுங்கடா. தானாக நீங்களாக போய் எப்படா சொல்ல தோணுது? ஏய் ஐ எம் கியூட், ஆர் யூ ஷுர்? கவுண்டம் பண்ணி நல்லா ரொமான்டிக் லுக் விடுற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு இந்த காமெடியை ஒரு கான்செப்டாக மாற்றி வச்சுட்டு இவர் யார்? ஹூ இஸ் திஸ் கியூட் ஃபெலோ? நம்ம சந்திச்சு 2 hours தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன லவ்? 2 minutesலேயே அவர் காய் வந்துருச்சு. அதனால தான் 2 hours டைம் எடுத்து லவ் சொன்னார். யாருமா நீ லவ் சொன்னால் ரிஜெக்ட் பண்ணி இல்லை ஓகேனா ஓகே பண்ணு. அதை விட்டுட்டு கேள்வி வைவா கொஸ்டின் வச்சு பாஸ் ஆனதான் மேடம் வந்து லவ்வில் எங்களை சூஸ் பண்ணுவாங்க. இவங்களை வந்து 2 hours தான் ஆச்சு, அதுக்குள்ளே என்ன லவ்வாக பார்த்து 2 செகண்ட்ல எங்களுக்கு போதும், கற்பனைக்கெல்லாம் போயிடுவோம். அப்புறம் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லவ்வாக மாறிடும். அம்பிட்டு தான் லவ்னா நான் இப்போ சொல்லியிருப்பேன். நீ தப்பா நினைக்க போறேன். ஆனால் நீ தப்பாக நினைக்க போகிற 2 கையை கூட கழுவாமல் பாத்ரூம் வந்திருக்கேன். என்ன கை இது? ஏன் அங்கங்கே எனக்கு மருதாணி வச்சா சவந்து பார்த்துருக்கேன். ஏன்னா மஞ்சள் கலர்ல ஏமா நான் மருதாணி வைக்கிறீங்க? என்னடா பண்ணுறீங்க இந்த உலகத்தில்? உண்மையாலுமே நம்ம வேற்று கிரகத்தில் இருக்கோமா? 2 மணி நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். 2 மணி நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தாரா? பப்ளிக் அக்கௌஸ்னால் அப்படி தான் பொறுத்து தான் போகணும். இப்போ என்ன பண்ணுறது அதுக்குன்ட்டு? அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குது. பொண்ணுங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மேட்ராயா இது? இந்த அம்பி கேட்பார்ல, நந்தினி சாப்பிட்டேடா அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லுவார். நந்தினி வடகம் சாப்பிட்டேடா, நந்தினி பசிக்குதோ என்னமோ அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு மேட்டர்னா பொண்ணுங்கிட்ட கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுறது. ஆனால் ஒன்றுடா, எப்படியாவது ஒன்று கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுறது தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணுங்க ஹிண்ட்டு கொடுத்து கூட வாயை மூடிக்கிட்டு இருக்கவனுங்க நாசமாக தான் போய்கிட்டு இருக்கானுங்களா? அது வேணா உண்மைதான். நான் ஒரு போலீஸ்காரன் சார். சார் நீங்களா சார்? சார் போலீஸா நீங்கள்? ஐயா சொல்ல அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருப்பீங்க. அண்டர் கவர் ஆப்ரேஷன் இருந்தால் கூட ஒரு 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 அழகான கெட்டப் போட்டிருக்கலாம் சார். என்ன சார் இது கெட்டப் அண்டர் கவர் ஆப்ரேஷனில்? ஸ்டெஃபா பேசாமலாம் இருப்பேன் அப்படின்னு நினைக்காத, நிறைய பேசுவேன். பார்த்தாலே தெரியுது சார். நீங்கள் பேசுங்க, நிறையா பேசுங்க சார். எவ்வளோ வேணாலும் பேசுங்க. தமிழில் ஊறுப்பட்ட எழுத்துக்கள் இருக்குது, எல்லாத்தையும் கோர்வையாக சேர்ந்து அழகான தமிழ் மொழியில் கூட பேசுங்க. அது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. என்ன முக்கியம் அப்படின்னா நீங்கள் பேசும்போது எதுக்கும் இப்படி நேராக நின்று பேசுங்க. இப்படியே அவகிட்ட வந்து இப்படியே பேசி பழகிட்டீங்க அப்படின்னா முதுகு கூணு விழுந்துடும். 50 வயசுக்கு மேலாம் அப்புறம் இப்படி கீழே போயிருவீங்க. நீங்கள் முதுகு இப்படி ஆயிரும். அப்புறம் என்ன? அப்போ அதுக்குன்ட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும், அப்புறம் காசு செலவாகும். அது ஒரு கன்சர்னில் சொல்கிறேன், அவ்வளோதான். வேற ஃபன் டு பி வித். ஃபன் டு பி வித்தா? வாட் கைண்ட் ஆஃப் ஃபன்? நல்லா பார்த்துக்குவேன் குழந்தைங்க. உனக்கு நான் நல்லா பார்த்துக்குவேன் குழந்தைங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 hours குழந்தைங்க வரைக்கும் போயிட்டீங்க. அதுதான் கொஞ்சம் 2 hours எதுக்கு? குழந்தைக்கு 2 minutes போதுமே பேசுறதுக்கு சொல்கிறேன் நான். அதுக்கு தான். It's too fast for me. Look here Kyle, உனக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், எனக்கு இது ரொம்ப ஸ்லோ. அப்போ எவ்வளோ பெரிய பிளே பாயாக இருப்ப நீ? எனக்கு தேவையே இல்லை. உனையெல்லாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு ஊர்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸை லைஃப்பில் கொண்டு வந்து இழுத்து போட்டு அதையும் மேய்க்கறதுக்குலாம் எனக்கு தெம்பில்லை சாமி அப்படின்ட்டு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சொல்லிட்டு அங்கிருந்து நவுந்து சென்று இருக்கிறார்கள். பட் இது ஒரு படம் தானே சார். வேறு அண்டர் கவர் போலீஸு. அண்டர் கவரில் இருக்கும் போது தான் லவ் பண்ண முடியும் சார். போலீஸ்ன்னு தெரிஞ்சால் லவ் பண்ண மாட்டாங்கல்ல. வேணானா வேணாம். யார் இப்போ வேணும்னு சொன்னான்னு முதல்ல இதெல்லாம் பண்ணுறீங்க? முடிஞ்சு போச்சுங்க. டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது. நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ்லாம் போடுறேன்ல, இனிமேலாச்சும் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ரெகுலராக போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னால் அது நடக்க மாட்டேங்குது. ட்ரையாச்சும் பண்ணுறேன். டாடா பை பை. மிதுன் டாக்ஸ்னு ஒரு பாட்காஸ்ட் சேனல் இருக்குது, அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப நாள் கழிச்சு என்னையே நானே கேமராவில் பார்க்கவும் வித்தியாசமாக இருக்கேன் நானே எனக்கு. டாடா 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 டாடா.